டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லாரும் கேட்ட இந்த இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த இட்லி மிளகாய் பொடி வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன். ஆனால் இந்த இட்லி மிளகாய் பொடி பண்ணுறதுக்கு அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த எள்ளுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும் அந்த அளவுக்கு சூப்பராக இந்த பொடி வரும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு முறுமுறுன்னு வருதோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த பவுடர். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்துலாம். இப்போ இந்த இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன், கடலை பருப்பு 2 ஸ்பூன், காஞ்ச கருவேப்பிலை தேவையான அளவு, வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 நம்பர், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ சின்ன சட்டி எடுத்துக்கங்க. அந்த சட்டியில் சின்ன ஒரு ட்ராப் ஆயில் ஆட் பண்ணுறோம். அதிகமாக ஆயில் போட வேண்டாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக சூடான நம்மக்கிட்ட இருக்க இந்த உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதாவது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து வறுத்தெடுக்கணும். ஒன்றா வறுத்தெடுக்க வேண்டாம். ஏங்கினா ஒரு பருப்பு வந்து வறுத்தெடுக்கிற தன்மை வேறு. ஸோ அதனால் இப்போது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து இதுமாதிரி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உளுத்தம்பருப்பு இந்த கரண்டில் எடுத்து காமிக்கிறேன். இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு ட்ராப் ஆயில், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எப்பயுமே வந்து ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உளுத்தம்பருப்பு அளவு வந்து அதிகரிக்கும். அதாவது பொரியல் வீட்டில் பண்ணும்போது கூட நீங்கள் உளுத்தம்பருப்பு அளவு அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு அளவோட கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் எடுத்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எள்ளு நீங்கள் வறுக்கும் போது வீட்டில் வந்து எண்ணெய் போட வேண்டாம். ஏன்னா எள்ளு வந்து அந்த மண்சட்டி சூடாகவே இருக்கும். அந்த மண்சட்டியில் வந்து நீங்கள் எள்ளு போட்டு டப்புன்னு பொரிஞ்சே வரும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் எந்த ஒரு பருப்பு நீங்கள் வீட்டில் வறுக்கும் போது வீட்டில் கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கணும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு வந்து முறுமுறுன்னு வராது. எந்த அளவுக்கு முறுமுறுன்னு வருதோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எள்ளு பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அழகாக கோல்டன் ப்ரௌனில் எடுத்துருக்கணும் நீங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு மண்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்ட பிறகு இந்த பூண்டு, இடித்த பூண்டு, தோலோட இடித்த பூண்டை வந்து நான் வந்து இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கியிருக்கேன். நீங்கள் வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகா அதிகமாக தான் இருக்கும். ஏங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் பேர்லேயே வந்து இட்லி மிளகாய் பொடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த காஞ்ச மிளகா, இந்த பூண்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் லைட்டாக வதக்குங்க. இதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை. இந்த காஞ்ச கருவேப்பிலை நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த காஞ்ச கருவேப்பிலை எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷனுக்கு சீக்கிரமாக வதங்கும். இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் கருவேப்பிலை மீந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க சில பேர். ஆனால் நம்ம வீட்டில் அந்த காஞ்ச கருவேப்பிலையை வந்து நீங்கள் நல்ல சூரிய வெளிச்சத்தில் வச்சு நீங்கள் காய வச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் நிறைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பொடிக்கு யூஸ் பண்ணலாம், கருவேப்பிலை குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இந்த உளுத்தம்பருப்பு காமிச்சோம் பாருங்கள், இந்த கடலைப்பருப்பையும். எதுக்காக இப்படி காமிக்கங்கன்னா, நீங்கள் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து முடிச்ச பிறகு அந்த ஆயில் சுத்தமாக இருக்காது. இதே இந்த காஞ்ச மிளகாய் ஷைனிங்காக இருக்கும். இந்த ஷைனிங்காக வந்தால் தான் இந்த காஞ்ச மிளகாய் வறுத்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது மாதிரி இந்த பூண்டும் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். மிக்சியில் போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா பொருளையும் நல்லா சூடு ஆறின பிறகு நீங்கள் அரைங்க. இது மட்டும் இல்லை, பொடி மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருள் வீட்டில் பண்ணாலும் நல்லா சூடு ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ வந்து இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் லைட் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இந்த பவுட்ரு வந்து ஒரு 90% அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணியிருப்போம். ரொம்ப ஃபைன் பவுட்ரு பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு திருப்பியும் வெல்லம் ஆட் பண்ணுறோம். வெல்லம் எதுக்காக ஆட் பண்ணுங்கன்னா, நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கல, அந்த காரத்தோட அளவு அதிகமாக இருக்கும். பொடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் எல்லோரும் வந்து 2 விதமாக சாப்பிடுவாங்க. ஒன்று பொடி டைரெக்டாக ட்ரையாக வச்சு சாப்பிடுவாங்க, அப்படிலாம் நல்லெண்ணெய் பூண்டும் வதக்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த சட்டியில் இப்போ நல்லெண்ணெய், இந்த பூண்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதை இந்த பொடியை அப்படியே இந்த ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்ல வேண்டியதே இல்லை, அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன்.
இப்போ ஒரு அருமையான இந்த இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்குல்ல? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் சக்தினா. See you. Bye. Take care.